இவங்க 4 பேர் யார்? எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க? இது எல்லாத்துக்குமே காரணம் சக்தீஷ். இங்கிலீஷில் சொன்னால் இவன் ஒரு இன்ட்ரோவர்ட். அதே பசங்கள்லாம் இவனை பைத்தியக்காரன்னு கூப்பிடுவாங்க. இவன் எப்பயுமே ஒரு சமநிலையாக இருக்க மாட்டான். இவனோட பிஹேவியர்ஸையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சொல்லப்போனால் சின்ன விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுற ஒரு ஆள். சுரேந்திரன் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஐஏஎஸ் ஆகணுங்க கனவோடு இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவன் குடும்பத்தோட கடைசி நம்பிக்கையை வந்தான். குமார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவன் ஒரு லவ் ஃபெயிலியர் காய். அன்னையிலேருந்து இவன் யார்கிட்டையுமே பேசுறதில்ல. கீர்த்தி. இவனை பற்றி என்ன சொல்கிறது? ஒரு பொண்ணை பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுற ஒரு பைத்தியக்காரன் தான் இவன். எந்த அளவுக்குன்னா அவளுக்காக எந்த எல்லைக்கு வேணா இவன் போவான். Here comes the main character of the story. புகழ். இவன் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். லாஸ்ட்டாக பண்ண ஒரு கொலையில் இவன் தவறான ஒரு ஆளை கொன்னதுனால பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். இவன் பாஸ் இவன் அப்ஸ்காண்டாக சொல்லிட்டான். அதனால சரியான நேரம் பார்த்து காத்துட்ருக்கான் இந்த நாட்டை விட்டே கிளம்புறதுக்கு. இந்த பெல்லுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன சக்தி? ஒன்றும் இல்லைம்மா, பேப்பர். சக்தீஷ், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேணாம் நீ அப்பாவியாக இருக்கலாம். ஆனால் நீ கம்ப்யூட்டருங்கிற திரைக்கு பின்னாடி என்னென்ன பண்ணுறியோ அது எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய டார்க் வெப் சர்ச் அண்ட் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி என்கிட்ட எவிடன்ஸாக இருக்குது. சுரேந்திரன், நீ யாருக்குமே தெரியாதுன்னு எடுத்துக்கிட்ட அந்த ட்ரக்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த எவிடன்ஸை போலீஸ்ட்டு கொடுத்தா உன் ஐஏஎஸ் கனவு. குமார், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் தான் இந்த உலகம் இன்னும் நம்பிட்டு இருக்கு. ஆனால் நீ பண்ண இல்லீகல் ஃபோட்டோ மார்ஃபிங்னால தான் அவள் உன்னை விட்டு போனாங்கிறது யாருக்குமே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது அந்த ஒன்று மட்டும்தான். ஆனால் நீ பண்ணுற எல்லா க்ரைமும் எனக்கு தெரியும். கீர்த்தி, என்னை விட கேவலமான ஒரு ஆள் தான் நீ. உனக்கு, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, டாக்டருக்கு 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த அபார்ஷன் விஷயம் இப்போது எனக்கும் தெரியும். புகழ், நீ தெரியாமல் பண்ண கொலையை நான் உனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன். என்ன ஆச்சரியமாக இருக்கா? உன் லேப்டாப்க்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பாரு. நான் சொல்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாரையும் நான் ஃப்ரீயாக விட்டுறேன். உங்கள் லெட்டரில் ஒருத்தனோட ஃபோட்டோ வச்சுருப்பேன்.
அந்த ஒரு ஆளை மட்டும் நீங்கள் கொன்றுங்க. எந்த ஒரு போலீஸ் கேஸும் இல்லாமல் நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கொலை. அந்த லெட்டரில் சொல்லியிருக்க லொக்கேஷனுக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க. நமக்கு அந்த எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் போலீஸ் கைக்கு போச்சுன்னா நமக்கு பெரிய பிரச்சனையாயிரும். அதனால அந்த லெட்டரில் சொன்ன மாதிரி அவங்க 4 பேரையும் கொண்டுட்டு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வா. சரி, என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணுறேன். நான் பார்த்துக்கிறேன் விடு. போங்கடா. யார்டா நீ? உங்களை யாரை நான் முதல்ல கொல்லட்டும்? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கொண்டுறாதீங்க ப்ளீஸ். நான் எந்த தப்பும் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை கொண்டுறாதீங்க. நீயே வந்துட்ட, உன்னையும் சார் சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஹலோ, சொல்லு. இந்த 4 பேரையும் விட்டு லெட்டர் போட்டவன் கிடச்சிட்டான். ஓகே, நீங்களாம் ரொம்ப லக்கிடா. லெட்டர் போட்டவனே கிடச்சிட்டான். நான் அவனை கொண்டுக்கிறேன். சார், எங்கள் எவிடன்ஸு அவன்கிட்ட தான் இருக்குது. நாங்களும் அவனை பார்க்கணும். எங்களையும் கூட்டிகிட்டு போங்க. டேய், யாரா நீ? எவிடன்ஸ் எங்கடா? சொல்லு. எவிடன்ஸ் எங்க? இவனை தூக்கி சேர்ல வைங்க. எவிடன்ஸ் எங்க இருக்கு? எவிடன்ஸ் அந்த ஃபைலில் இருக்கு. நீ எப்படி மாட்டினு தெரியுமா? நம்ம எவிடன்ஸ்லாம் இங்கே தான்டா இருக்குது. இவன்ட்ட எப்படி இதே லெட்டர் இருக்கு? அப்போ இவன் எங்களை பிளாக்மெயில் பண்ணல. இவன் இல்லைன்னா அப்போ அது யாரு? ஆமாம், இந்த லெட்டரை போட்டது நான் தான். இதை நான் இவங்களை போலீஸில் மாட்டி விடுறதுக்கோ இல்லை
பணம் பறிக்கவோ நான் இதெல்லாம் செய்யலை. இது என்னை பொறுத்தவரையும் ஜஸ்ட் ஒரு கேம் தான். ஒரு மனுஷன் தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த எல்லை வரையும் போவான்னு பார்க்கறதுக்கான ஒரு கேம். எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவங்கள கொல்றதையோ இல்லை மற்றவங்க வாழ்க்கையை அழிக்கிறதையோ நிறுத்துறானோ அப்போ தான் இந்த கேமுக்கு ஒரு முடிவு வரும். இல்லைனா அது வரைக்கும் இந்த கேம் தொடரும்.